ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. காலையிலேயே ப்ரீமார்க்கெட் பட்டில் ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது. அதாவது குளோபல், எஃப்ஐ, நம்ம மார்க்கெட் அண்ட் டெக்னிக்கலாக எல்லாமே நியூட்ரலாக இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் இருக்கும் அல்லது ஏதாவது நியூஸ் வந்து மார்க்கெட்டில் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரியே இதை பொறுத்தவரை நேற்று வந்து இன்ஃப்ளேஷன் டாட்டா 2.1% வந்திருந்தது. அது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது. இன்னைக்கு வந்து ஆட்டோ செக்டர் அண்டு ஹெச்டிஎஃப்சி, ஐசிசிஐ இதெல்லாமே நல்லா மேலே ஏறி இருந்தது. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ரைசிங் சேனலில் இந்த சார்ட்டை பாருங்கள், சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரியா, நம்ம இதை ட்ரா பண்ணது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. சரியா, இன்னைக்கு எஸ்டிஎல் டெக் வந்து டவுனாக இருக்குது ஒரு 3.5%. நேற்று ஒரு ரிசல்ட்ஸ், ஒரு பெர்ஃபார்மன்ஸு மக்கள் சரியில்லைன்னு புரிஞ்சிருக்கலாம். அதனால இன்னைக்கு எஸ்டிஎல் டெக்கு டாப் லூசரில் இருக்காப்புல. இப்போ இந்தியா விக்ஸ் வந்து 4% கூலாகி 11.4 12 கீழே வந்திருக்கு. அதே மாதிரி ஐஎன்ஆர் நேற்று வந்து 86 இருந்தது, இப்போ 85.84 கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மறுபடியும் 57,000க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, 57,006. அதுவும் நம்ம பாசிட்டிவ் சைடாக பார்க்கலாம். காலையிலே கிஃப்ட் நிஃப்டி அபோல ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நேற்றுடைய க்ளோஸ் வந்து 25,082. இது 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு மாற்றிடுறேன். 25,082. இன்றைய ஓப்பன் 25,089. 7 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே, அதாவது கிட்டத்தட்ட ஃப்ளாட்டு. 9:15க்கு 25,088ங்கிற ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு. அதுலேருந்து மடமடன்னு மேலே ஏறிச்சு. 11:10 வரைக்கும் 2 மணி நேரத்தில் 25,245 தொட்டுச்சு. அது இன்றைய ஹை. 150 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. அதுக்கப்புறம் 3:30 மணி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கடைசியில் 25,195 க்ளோஸ் ஆச்சு. டே கேண்டிலுக்கு மாற்றிடுறேன். இன்றைக்கு ஓப்பன் வந்து 25,089, ஹை 25,245, லோ 25,088, க்ளோஸ் 25,195. 150 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. 0.45% அப்பு, 113 பாயிண்ட்ஸ் அப்பு. சப்போர்ட் அகெயின் 25,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 25,300 ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. அட்வான்ஸ் வந்து 1,774, டிக்ளைன்ஸ் வந்து 885. டாப் கெய்னர் இன்னைக்கு ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 4% அப்பு, பஜாஜ் ஆட்டோ 2.25% அப்பு, சன் பார்மா 2.5% அப்பு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2% அப்பு. டாப் லூசர் எஸ்சிஎல் டெக் 3% அப் டவுனு, எட்டர்னல் 1.5% டவுனு, எஸ்பிஐ லைஃப் 1.5% டவுனு, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 1% டவுனு. வெயிட்டேஜ் பொறுத்தவரை 119 பாயிண்ட் ப்ளஸில் ஹெச்டிஎஃப்சி ப்ளஸ் 21, இன்ஃபோசிஸ் ப்ளஸ் 12, ஐசிசி ப்ளஸ் 12, சன் பார்மா ப்ளஸ் 11, எஸ்டிஎல் டெக்கு -12 இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த சார்ட்டை பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல அதே மாதிரி தான் நிஃப்டி மாதிரியே ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. 57,000க்கு மேலே போயிடுச்சு. 56,707 டு 57,134, 450 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். ரெட் கேண்டில் 3, கிரீன் கேண்டில் 9. சப்போர்ட் 56,500. ரெசிஸ்டன்ஸ் வந்து லைஃப் டைம் ஆயான 57,628. மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பார்ப்போம். இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் வந்து அதே மாதிரி நிஃப்டி மாதிரியே 0.4% ஏறி இருக்கு, ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. ஆட்டோ செக்டர் 1.5% இன்னைக்கு அப்பாயி நல்ல ஒரு பெர்ஃபார்ம் நடந்திருக்கு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம சில நியூஸ் பார்த்துட்டு அப்புறம் டெக்னிக்கலாக பார்க்கலாம். அப்புறம் கோல்டு, பிட்காயின்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு எஸ் பேங்க் வந்து 3% அப்பா இருக்கு. ஜப்பானுடைய எஸ்எம்எஃப்ஜி 1.1 பில்லியன் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மணி கண்ட்ரோலில் அந்த நியூஸ் வந்திருக்கு. அதனால எஸ் பேங்க் இன்னைக்கு 3% அப்பு. அதே மாதிரி மணி கண்ட்ரோலில் வந்திருக்குது. காஃபி டே வந்து 10% அப்பு. டோலி கண்ணா அதில் அந்த ஒரு நியூஸ்க்காக வேண்டி ஏறி இருக்கிறது. அதே மாதிரி எம்எஸ்சிஐ ரீஎன்ட்ரி ஆகலாங்கிறதுக்காண்டி பே டைம் வந்து 2% அப்பா இருக்கு. இதுவும் மணி கண்ட்ரோல் வந்து நியூஸ். அப்புறம் யூரோப்பியன் யூனியன் மொமெண்டம் வந்து ஒரே செகண்ட். யூரோப்பியன் யூனியன் வந்து அது உக்ரைனுடைய நியூஸ் அது. ஓகே, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 4% அப்பு. அடுத்தது வந்து ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையில், இது வந்து இந்துஸ்தான் டைம்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு.
யூ ஹிட் மாஸ்கோ சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு கேட்டதாக நியூஸ் வந்திருக்கு. மாஸ்கோவை நீ அடிச்சிருவியா அப்படின்ட்டு அவர் பேச்சுவார்த்தையில் கேட்டதாக அந்த நியூஸில் வந்திருக்கு. ட்ரம்ப்ண்டாலே ஃபன்னுக்கு குறைவில்லாமல் இருக்கும். அடுத்தது வந்து நிமிஷா பிரியாவுடைய எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்டிடிவியில் வந்திருக்கு. 16ஆம் தேதி அவங்க எக்ஸிக்யூஷன் ஏமனில் இருந்தால் இருந்தது. இந்தியா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் அதுக்கான பதில் தாக்கல் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் 18ஆம் தேதி அந்த இதை கேஸ் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து 16ஆம் தேதி உள்ளதை ஒரு நாள் தள்ளி போட்டிருக்காங்க. அவங்க வீட்டு சைடு அதை ஒத்துக்கிட்டதுனால ஒருவேளை அவங்க முடிவெடுக்கிறதுக்காக இருக்கலாம், ஏதாவது முடிவெடுத்து விட்டுறலாம், ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக முடிவெடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து எந்த இதுவும் நம்ம சொல்ல முடியாது, பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து ஃபீலிங் புட்டின்ஸ் வார் மெஷின், இந்தியா அண்ட் சைனா ஃபேஸ் தாரிஃப் ஹீட் ஓவர் ரஷ்யா. ஏற்கனவே இவர் சொல்லிட்டு இருக்காருல்ல ட்ரம்ப்பு, யார் யாரெல்லாம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிங்களோ அவங்கெல்லாம் 500% வரைக்கும் தாரிஃப் வரும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்தியாவும் சைனாவும் இதை ஃபேஸ் பண்ணுமோன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டரை சைனாவில் வந்து மீட் பண்ணியிருக்காரு. SCO ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங்காண்டி போயிருக்க இடத்துல மீட் பண்ணியிருக்காரு. இது ஏஎன்ஐயில் வந்த செய்தி. காசாவில் என்ன சீஸ்ஃபயர் முடிவாவில் அங்கே ஃபுட்டுக்காக கூடுறவங்கள இறப்பு போயிட்டே இருக்குன்னு அல்ஜசீராவில் வந்திருக்கு. அதே மாதிரி சில்ட்ரன் கில்டு கலெக்டிங் வாட்டர் இன் காசா CNN வந்திருக்கு. அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதில் பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி காசை வச்சு பண்ணது ஒரு ஒரு இதில் இருக்குது, அது ஒரு பிரச்சனையில் இருக்குது. அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 50 டே ட்ரம்ப்புடைய சொல்லியிருந்தார்ல, ரஷ்யா வந்து 50 டேக்குள்ளே இது பண்ணணும்னு சொல்லி, அதுக்கு நாங்கள் டைம் வேணும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சார்ட்டை பாருங்கள். கோல்டு வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. இது பாருங்க, மேலே கீழே அடிச்சுட்டே இருக்கு. 3375 to 3040, $35 மேலே கீழே அடிச்சுட்டே இருக்குது. கோல்டு 3500 தான் அதோடைய லைஃப் டைம் ஹை. மேலே கீழே விழப்போதா மேலே போக போதா ரெண்டுல ஒரு இது இருக்கு. காரணம் வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் கொஞ்சம் வேகமாக இருக்கலாம், அதை வச்சுட்டு கூட மார்க்கெட் இது வரலாம். அதே மாதிரி ஈரான் அண்டு இஸ்ரேல் பிரச்சனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சிட்டு இருக்கு. எது நடக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி பிட்காயின் வந்து புதிய லைஃப் டைம் ஹை 1,23,236. இப்போ இறங்கி கிட்டத்தட்ட இப்போ வந்து 1,16,930 இருக்கிறது. சரியா? அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி இந்த நேரத்தில் ட்ரேட் ஆகுறது, கிஃப்ட் நிஃப்டி தேர்ட்டி மினிட்ஸ் மாத்திடுறேன். கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, க்ரூட் ஆயில் 66.92 ட்ரேட் ஆகுது. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் ஃபிளாட்ல ட்ரேட் ஆகுது. S&P 500 1/4% அப்பு, நாஸ்டாக் 1/4% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE ஃபிளாட்டு, இட்டாலி CSC ஃபிளாட்டு, DX ஜெர்மனி ஃபிளாட், எல்லாமே ஃபிளாட்டாக தான் இருக்கு. அதே மாதிரி ஹாங்காங் ஹேங்செங் 1.5% அப்பு, தைவான் 1% அப்பு, கொரியா கோஸ்பி 1/2% அப்பு, SCT கம்யூனிஸ்ட் 1.5% அப்பு, ஜாக்கோதா இந்தோனேசியா 1/2% அப்பு, சைனா சங்கே 1/2% டவுனு. இன்னைக்கு டெக்னிக்கலா நம்ம சார்ட்டை பார்க்கும்போது நிஃப்டிக்கு மாத்திடுறேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவா தான் இப்போதைக்கு பார்க்க வேண்டியிருக்கு நிஃப்டி. அதே நேரத்தில் 20 மூவிங் ஆவரேஜுக்கும் 50 மூவிங் ஆவரேஜுக்கும் இடையில இருக்கு. 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேல மார்க்கெட் புஷ் பண்ணி போகும்போது ஃபர்தரா மார்க்கெட் மேல போகணும் முடிவுக்கு வரலாம். ரைட்டா? ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை 25,200, 25,100, 25,000 இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவா இருக்கு. 1,00,000க்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி மேல் சைடு 25,200, 300, 400, 500, 600, 1,00,000க்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரொம்ப கம்ப்ரஸ்டா மார்க்கெட் இருக்கிறது. அப்புறம் ஈவென்ட்ஸ் இன்னைக்கு இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா ட்ரையல் பேலன்ஸ் வந்தது. அதே மாதிரி US உடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வர வேண்டியிருக்கு. FIDI டேட்டாவை பொறுத்தவரை அவங்க இது வரைக்கும் 11,898 கோடிக்கு வித்திருக்காங்க. நேற்று கூட 1,617 கோடிக்கு வித்தாங்க. வெள்ளிக்கிழமை 5,104 கோடிக்கு வித்தாங்க. அவங்க செல்லிங் சைடு தான் இருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அவ்வளோதான். மற்றது வந்து நம்ம டெலிகிராமில் இது பண்ணுவோம். இப்போ நம்ம சென்னையில் GK வாசன் MPOவுடைய மீட்டிங் இப்போ நம்ம வாசலில் தான் நடக்க போகுது.
அதை லோக்கல் நியூஸாகவும் சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.